மனைவிக்கு துரோகம் செய்கிறார் என்று மனைவி வருத்தப்பட்டு கேஸ் கொடுத்திருக்கு. நான் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் கூட ஈவு இறக்கம் இல்லாம அதையே அவர் கண்டினியூ பண்ணாருங்கிறது ஒரு அரசியல் தலைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது. மக்கள் நலத்தை சங்கீதா விவகாரம் வெளியே வந்ததற்கு திமுக தான் காரணம். நீங்க எப்படி இருக்கிறீங்கிறத பார்த்து ஓட்டே போட மாட்டாங்கங்க. அதுல நீங்க ஒரு ஆபாசமான ஒரு விகல்பமான ஒரு அர்த்தத்தை நீங்க அவர் ஒன்றும் பெட்ரூம்ல இருந்து வெளியவான்னு சொல்லலையே. நாகேந்திரன் அவர்கள் ஒரு நடிகையின் பேரை சொன்னாங்க. நான் இது அவங்களா தான் சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும்னா சரி. எனக்கு நான் புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக நிர்வாகி மற்றும் நடிகை திருமதி கஸ்தூரி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் ஆண்டனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பெருசும் எதிர்பார்த்த அவருடைய பர்சனல் விவகாரம், மனைவி டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப கடுமையாக அந்த டிவோர்ஸை சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் என்னை வச்சு கொடுமை பண்ணாரு, நானும் பொறுத்து பார்த்தேன் என் பசங்களோட கல்விக்காக அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதை பற்றி பேசலையே மேடம். எப்படி அவர் கரூரை பற்றியே இன்னும் பேசலைங்க. கரூர்ல நடந்த அந்த உயிர்களை பத்தி அதை தனியா அவங்க சொல்லிட்டாரு மேடம். நான் கொலைகாரனா, நான் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாரு மேடம். ஆமா, அது அது ஒரு சதி அந்த மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுல இப்போ இதுலயுமே அதை இன்னைக்கு மேடையில் அவங்க பேசல. பட்டு தாவேக்காவினர், விஜய்யுடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்லலாம், பெண்கள் எல்லாருமே நம்ம அந்த வீடியோலாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா அவங்க சைடு விளம்பரத்துக்கு நிறைய மெனக்கெடுறாங்க. உடனடியாக வீடியோஸ்லாம் ரெடி பண்ணி அவங்க நல்ல அந்த சோஷியல் மீடியாவை பசங்களே பண்ண ஆரம்பிச்சாங்க, நல்லா யூஸ் பண்ணுறாங்க. இல்லை அவங்க டீமே நல்ல சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்க. உடனடியாக அவங்க எல்லாரும் நம்புகிறாங்க. சங்கீதா மேடம் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சது ஏன் இப்போ அனுப்புகிறாங்க? ஏன் முன்னாடி இல்லை? 5 வருஷமாக சண்டை தானே போட்டுட்டு இருக்காங்க, ஏன் இப்போ விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க? இது திமுகவுடைய சதி. அவங்களே நம்புகிறாங்க. சங்கீதா விவகாரம் இன்று வெளியே வந்ததற்கு திமுக தான் காரணம் அப்படின்னு நம்புறாங்க. அண்ட் நம்புறாங்களோ இல்லையோ மிகப்பெரிய அளவுல அதை மிகப்பெரிய அளவுல அதை தான் பிரச்சாரமா. இப்போ கரூர்ல 40 பேர் இறந்ததற்கும் திமுக தான் காரணம். சங்கீதா அவர்களுடைய விவாகரத்துக்கும் திமுக தான் காரணம். நாளைக்கு விஜய்க்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிறது தான் பேட்டர்ன். கரூர்ல 41 பேர் இறந்தாங்களா, அதுக்கு திமுக தான் காரணம். ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை வருதா, அதுக்கு பாஜகவுடைய சதியை விட திமுக தான் காரணம். ஏன்னா இன்னைக்கு அதை பேச்சில் கூட சொன்னாரு, பட்டும் படாமலும் எனக்காக முதலமைச்சர் குரல் கொடுத்தாரு. அதாவது அவர் ஒரு பாசாங்க செஞ்சாரு அப்படிங்கிறத தான். முதல்ல குரல் கொடுத்தது அவர் தானே மேடம். இடி சிபிஐக்கு அப்புறம் திரும்ப இப்போ சென்சார் போர்டையும் கையில் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, அவங்க சென்சார் அதாவது இதை நம்ம நிறைய தரம் சொல்லிட்டோம். சென்சார் போர்டை மத்திய அரசு கையில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை விஜயை வச்சு அதை தனக்கு அனுகூலமாக திமுக யூஸ் பண்ணிக்கிச்சு. ஆனால் அது உண்மை இல்லை. சென்சார் போர்டில் இங்கே தமிழ்நாட்டில் எல்லா தரப்பான ஆட்களும் இருப்பாங்க. அதில் பல பேர் திமுக அனுதாபிகளாக இருப்பாங்க. எல்லாரும் என்ன உட்காந்து மோடி அவர்கள் இன்டர்வியூ பண்ணி அசைக்கிறாரு சென்சார் போர்டில், அதில் பல பேர் இங்கே வேண்டியவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல் அப்படியே பாஜகவுக்கு இதுவாக இருந்தாலும் திமுகவுக்குன்னு சில நெளிவு சுழிவுகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும் மேலிட மட்டத்தில். அதனால் சென்சார் போர்டில் திமுகவுக்கு செல்லாது அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா பே மாஸ்டர்ஸுங்க அவங்க ரெகுலரான படம் எடுக்கக்கூடிய ஒரு சார்பு. சென்சாரில் ஆல்மோஸ்ட் வருஷத்தில் மினிமம் 4 to 5 ஃபிலிம்ஸு அவங்க தரப்பு ஆட்கள்கிட்டேருந்து போகுது. கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு ரிலேஷன் பராசக்தியே போணுச்சு. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்கு. பராசக்திக்கு இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பராசக்தி எப்படி ரிலீஸ் ஆகுது? அந்த நினைவு சுழிவு அவங்களுக்கு தெரியுது. இவ்வளோ ஏன் எல் முருகன் பொங்கலில் பராசக்தி டீமில் போய் நிற்குது? அவங்களுக்கு அந்த நினைவு சுழிவு தெரியும். அதுக்காக பாஜகவும் திமுகவும் டீலிங்ல இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதான் சொல்ல வர்றாரு விஜய். சிலர் அவர் அதை சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு
அவங்க வந்து புத்திசாலித்தனமா சில விஷயங்களை செய்றாங்க. பாஜகவில் அப்பாவித்தனமா சில தவறுகளை செய்றாங்கன்னு கூட நான் சொல்லுவேன். இது இப்படி பராசக்தி டீம் வந்து நம்மளை சந்திக்கிறாங்க, இது வந்து வெளியே எப்படி பேசுவாங்க அப்படின்னு முருகன் ஐயா யோசிச்சிருக்கணும். கண்டிப்பா மோடி அவர்களுக்கு தெரியாதுல்ல, இதெல்லாம் வந்து ஒரு அவங்க ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. முருகன் ஐயா தமிழ்நாட்டுக்கு அவர் வீட்டில் நடக்குது, அவர் தான் வந்து சினிமாவுக்கு மினிஸ்டர், அவர் வந்து யோசிச்சிருக்கணும்ல. ஆனா அவர் வந்து கண்டிப்பா இதை வந்து தமிழர் அப்படின்னு சொல்லி இன்னும் எதிர்கட்சிக்காரங்க கூட வரணும் அப்படின்னு. ஒருவேளை அந்த இந்திய எதிர்ப்புங்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்துச்சு, ஸோ இது வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லி கூட கூட்டி போயிருக்கலாம்ல. இருக்கலாம், அப்படிலாம் பண்ணியிருந்தாலும் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குவெஸ்டனபிள் டெசிஷன். இன்னைக்கு வந்து விஜய் அதை பேசுறாருல்ல, அந்த மாதிரி பேச்சுக்கே இடம் கொடுக்க கூடாதுன்னு நான் பாஜக நிர்வாகிங்கிறனால நான் ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி பேச்சுக்களுக்கு, இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுது. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒத்தே வராது. ஏன்னா இவங்க வந்து எல்லா பதவிகள்லையும் இருந்து அனுபவிச்சு பல வருடங்கள் அதிகாரம், பணம், பதவி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதுகுல குத்தினவங்க திமுக பாஜகவை. அப்படிப்பட்டவர்களோட எப்படி ஒரு டீலிங் வைக்க முடியும்? ஏன்னா டீலிங் ஏற்கனவே வச்சு அந்த டீலிங்கில் அவங்க பேக்கரியை வாங்கிக்கிட்டு கைட்டு விட்டவங்க, எப்படி திருப்பி டீலிங் வைக்க முடியும் இல்லைங்களா? இப்ப எல்லாத்துக்கும் திமுக காரணமா இருக்க முடியுமா? இப்ப திரு விஜயோட ஜனநாயகனுக்கு காரணம்னு சொன்னாரா, அடுத்தது அவருடைய விவாகரத்து அப்படிங்கிறதுக்கும் காரணங்கிறாரு. எனக்கு புரியல. இப்ப அந்த விவாகரத்துல நம்பர் 1 இன்னைக்கு வந்து பொது வெளியில வந்துருச்சு. எல்லாருமே சொல்லுவாங்க தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேசக்கூடாது, நாகரிகமா இருக்கணும் அப்படின்னு. இது வந்து எப்போ கோர்ட்டு படியில ஏறி போச்சோ, எப்போ வந்து அந்த பெண் பொதுவான இடத்துல வந்து அவங்களுடைய பொது தளத்துல பிரச்சனை எடுத்து வைக்கிறாங்களோ அந்த இடத்துல அது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி பொது பிரச்சனையா ஆயிடுது. நம்பர் 1. 2வது, என்னைக்கு இங்கே தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேசாமல் இருந்திருக்கோம்? கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு, மக்கள் தலைவர்களுக்கு, ஒரு பாலிசி பண்றவங்களுக்கு, கொள்கைகளையும் பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா அது பப்ளிசிட்டி தானே மேடம்? இல்லைங்க, பப்ளிசிட்டி இதெல்லாமா பப்ளிசிட்டி? இல்ல பொது வாழ்க்கைனா அது பேச ஆரம்பிச்சிருவாங்களே. இப்போ இன்னைக்கு ஹீரோவா இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்துட்டாரு. ஒரு நடிகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கோளாறு இருந்தா கூட அதை பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஏன்னா அவர் உங்ககிட்ட வந்து அதை சொல்லலை. ஆனா ஒரு அரசியல் தலைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது மக்கள் நலத்தை பாதிக்கும். கண்டிப்பா. இப்ப மகாபாரத போர் எதனால வந்துச்சு? பாஞ்சாலி சிரிச்சதுனால வந்துச்சு. சூதாட்டம் போட்டு பாஞ்சாலியை கூப்பிட்டதுனால வந்துச்சு. ஆமா, இது வந்து தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். எங்கேயோ வீட்டுல இருந்தவங்களை கூப்பிட்டு அவமானப்படுத்துன்றதுங்கிறது வந்து அந்த இடத்துல அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில குறுக்கிடுறாங்க. ஸோ அந்த இடம் அரசியல் களமாக மாறுது. எலன் ஆஃப் ட்ராய் என்ன ஆனாங்க? ட்ரோஜன் வார் ஏன் வருது? கிரேக்க ராணி எலனை வந்து ட்ரோஜன் பிரின்ஸ் பாரிஸ் லவ் பண்ணி 2 பேரும் ஓடி போட்டாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்குது. கண்டிப்பா. சரிங்களா? தனிப்பட்ட வாழ்க்கையும் அரசியலும் எப்பவுமே தனிப்பட்ட வாழ்க்கை இதெல்லாம் வந்து அண்ணாவே வந்து பதில் சொல்லியிருக்காருங்க. அண்ணாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு அவர் வந்து தெனாவட்ட பதிலும் சொல்லியிருக்கிறாருங்க. நான் முற்றும் துறந்த முனிவும் இல்லை, அவங்க படிதாண்டா பத்தினியும் இல்லைன்னுலாம் பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி வரும் பேசிட்டு போலாமே, அண்ணாவுடைய கொள்கை தானே. கலைஞருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அவர் மற்றவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை கேட்டிருக்கிறாரு. ஆமா, கலைஞர் பேசாத பேச்சா? அவர் வந்து இந்திரா காந்தி அம்மையாருடைய ஒரு தனி மனித விஷயத்தை பேசியிருக்கிறாரு, அனந்த நாயகி அம்மாவை பேசியிருக்கிறாரு. திமுகவில் மற்றவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தான் பாதி நேரம் அவங்க வந்து கவனமே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையும் எதுக்கு சொல்றேன்னா, இந்த கலாச்சாரம் இங்கே இவங்களா அரசியல் கட்சிகள் கொண்டு வந்தது போக, இன்னைக்கு நாத்திகம் பேசுறாங்க, சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசுறாங்க. பேசுறவங்களுடைய மனைவியே, பேசுறவங்களுடைய தாயே வந்து அவங்க பேசுறதுக்கு நேர்மாறா இருக்கிறாங்க. அப்போ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். நீங்க பெருமாள் கோயில் இடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வீட்டுல அவங்க ராமாயணத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ராமநாராயணன் படம் மாதிரி வில்லன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கடவுள் மறுப்பாளனா இருப்பான். அதுக்கு சேர்த்து வச்சு மனைவி வந்து பயங்கரமா வந்து அந்த அம்மனை வந்து
கட்டுக்குள்ள வச்சு வரமெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம், என் கணவனை நீ காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாம் வந்து சத்தியமெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது தனிப்பட்ட வாழ்க்கை தான். துர்கா மேடம் சாமி கும்பிடுறதுங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை தான், தனிப்பட்ட விஷயம் தான், தனிப்பட்ட உரிமை தான். ஆனா எப்ப அது வந்து இவங்களுடைய பொது கொள்கைகளுக்கு நேர் எதிரா இருக்கோ அப்ப கண்டிப்பா கேட்போம். வீட்டிலேயே உங்க வீட்டிலேயே உங்களால உங்க கொள்கையை உங்களால அமுல்படுத்த முடியல, நீ என்ன வெளியே வந்து பேசுற கேட்போம். கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்க சொல்றாருல்ல. அதேதான் இப்ப விஜய்க்கு. விஜயுடைய விவாகரத்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தா கேட்பாங்க. பவன் கல்யாணுக்கு கேட்டாங்கங்க. பவன் கல்யாணுக்கு 3 மனைவியர், 2 பேர் இது விவாகரத்து, மூணாவது மனைவியோட தான் இப்போ இன்னைக்கு வந்து அவங்க. ஆனா என்ன வித்தியாசம் தெரியுமா? அந்த 3 மனைவியர்ல யாரும் வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆமா, யாரும் வந்து பொது நோட்டீஸ் போடல, யாரும் வெளியில வந்து அடிக்கல. இங்க வந்து உங்க மேல குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா கேட்பாங்க, மக்கள் கேட்பாங்க. வீட்டையே கவனிக்க முடியல, தாய் தந்தை பெற்ற பிள்ளைகள் மனைவியே நீ வந்து காப்பாற்ற மாட்டேங்கிற, எப்படி தமிழ்நாட்டுல எல்லாரையும் நீ நல்லா வச்சு கேட்பாங்கல்ல. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாருல விஜய், அவருடைய மனைவிக்கே பாதுகாப்புன்னு சொல்லி தான் கொடுத்திருக்காங்க. நம்பிக்கை வரணும். ஆமா, துரோகம் செய்யக்கூடாது இல்ல. அந்த குற்றச்சாட்டுல எனக்கு துரோகம் செஞ்சுட்டாரு, நான் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் கூட ஈவு இறக்கம் இல்லாம அதையே அவர் வந்து கண்டினியூ பண்ணாருங்கிறது வந்து, அதாவதுங்க 2 பேருக்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ கலைஞர் வந்து பல நாட்கள் வந்து மனைவிக்கு தெரியாம இன்னும் கனிமொழியுடைய தாயார் அப்படின்னு சொல்லி என் மகளுக்கு தாய் தர்மாம்பாள் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தார், சரிங்களா? ஆனா இன்னைக்கு வரைக்கும் கலைஞருடைய முதல் மனைவி அதுக்காக பொது வெளியில வந்து நியாயம் கேட்கல, கண்டிப்பா விவாகரத்து கோரல. அதனால அவங்க 2 பேருக்கும் நடுவுல அவங்க ஏதோ அதை வந்து நமக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் முடியாது, கரெக்டா? இது போல அங்க எல்லாருக்கும் டிஆர் பாலு அவர்களுக்கு 2 மனைவியர், அதுல 2ஆம் மனைவி தான் இப்போ சமீபத்துல காலமாயிட்டாங்க. அவங்க விஷயம் வெளியில வரலையே, தெருவுக்கு வந்துரு. நீங்க தெருவுல எடுத்து வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை கேள்விதானே கேட்பாங்க. ஒண்ணு. சோ இந்த இடத்துல மனைவிக்கு துரோகம் செய்கிறார் என்று மனைவி வருத்தப்பட்டு கேஸ் கொடுத்திருக்கு. அதுதான் கேஸே. அதுக்காக தான் விவாகரத்து 27 இயர் செக்ஷன்ல தான் போட்டிருக்காங்க. அப்ப 5 வருஷமா ஒரு நடிகை கூட இருக்காரு, ஒரு நடிகை கூட இருக்கிறாரு. அப்போ எங்க தலைவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நான் ஆச்சா பூச்சா ஆவு அப்படின்னு ஊரெல்லாம் வந்து கேட்டாங்களே. அவர் சொன்னது வந்து, நான் திமுக காரங்க தான் அதை பெரிய பிரச்சனை ஆக்குறாங்க. விஜயை வச்சு அரசியல் லாபம் தேடுவது யாருன்னு பார்த்தா திமுக தான். அவங்க வந்து எங்க தலைவர் நயினார் இருக்கிறதும் விஜய் தானே. ஆனா மற்றவங்களை அடிக்கிறதுக்கு விஜய கருவியா பயன்படுத்துவாங்க. அப்ப நயினா நாகேந்திரன், உங்க தலைவர் நயினா நாகேந்திரன் சொன்னது, நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு நடிகையின் பேரை சொன்னாங்க. நான் இது அவங்களா தான் சொல்றாங்க, நடிகை பேர் பிறந்த நாள் விழா கப்பல்ல போய் கொண்டாடுனது யார் கூடனா, நம்ம அதை திருப்பி இங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க பேர் வந்து அது உண்மைதான் பேசியிருக்காரு இல்லைங்க. நீங்க வந்து இப்படி வெளிப்படையா சொன்னா கூட எனக்கு சங்கடமா இருக்கு, நீங்க அப்படி பேச வேணாம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும்னா சரி, எனக்கு வந்து நான் அப்படி பேச விரும்பல. நயினா நாகேந்திரன் அவர்கள் ஒன்று சொல்லும் பொழுது, ஒரு நடிகையோட வீட்டுல இருந்து முதல்ல வெளியே வர சொல்லுங்கன்னு சொன்னதும் அப்படியா ஆச்சா பூச்சா பிச்சா பிச்சா அப்படின்னு பேசினாங்களே. நான் கேட்குறேன் திமுக காரங்களை, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்குங்கிறது அந்த நடிகையுடைய பதிவுகள்லேருந்து தெரியுது. அவங்க வந்து அவங்க பிறந்த நாளுக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு விஜய் அப்படிங்கிறது தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கங்கிறது அவங்களே பதிவு பண்ணும் பொழுது அவங்க வீட்டிலேருந்து வெளியே வாங்கன்னு சொல்றதுல நீங்க என்ன பார்த்தீங்க தவறு? அதுல நீங்க ஒரு ஆபாசமான ஒரு விகல்பமான ஒரு அர்த்தத்தை நீங்க, அவர் ஒன்றும் பெட்ரூம்ல இருந்து வெளியே வான்னு சொல்லலையே, அவங்களோட உறவுல இருந்து வெளியே வான்னு சொல்லலையே. சாதாரணமா ஒண்ணு சொல்றாரு, நீங்க ஏன் அதை நட்பாவே பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த நடிகையா இருந்தாலும் எந்த பெண்ணாவே இருந்தாலும் அவங்க வீட்டு பெண்ணா இல்லைன்னா அது ஒண்ணு அவங்களுக்கு அக்காவாகவோ மகளாவோ இருக்கணும், இல்லைன்னா மற்ற எல்லாரோடையும் இவங்க வந்து ஒரு ஐட்டம் தாங்க யோசிப்பாங்க. யாராவது அங்க ஏப்பா அவங்களோட பேசாம வந்து மக்களோட பேசுப்பான்னு சொல்லிட்டா, அப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்க அப்படி. அதுக்கு காரணம் திமுக காரனுக்கு அந்த ஒண்ணுதான் தோணும். ஒரு பெண்ணை சம்மந்தப்படுத்தி ஏதாவது பேசினா ஒண்ணு அந்த ஒண்ணுதான் தோணும்.
அவன் பேச்சிலையும் அவன் அதுதான் பேசுவான். மற்றவங்க ஏதாவது சொன்னாலும் அதுக்கு அந்த மாதிரி ஒரு அர்த்தம் தான் கற்பிப்பான். இல்ல அதே விஷயத்தை தான் இன்னைக்கு சங்கீதா அவர்கள் பேசியிருக்காங்க. இன்னைக்கு சங்கீதா மேடம் பேசின குற்றச்சாட்டை நம்ம எடுத்து பேசுவோங்க. அந்த குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தலைகுனிவு தான். யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நான் சொன்னபடி இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதிக்கான அடிப்படை தகுதியை தமிழ்நாட்டில் பெற்றுவிட்டார். தமிழ்நாட்டு மக்கள் வந்து இது பர்சனலா நீங்க எப்படி இருக்கிறீங்கிறத பார்த்து ஓட்டே போட மாட்டாங்கங்க. பர்சனல் லைஃபை பார்த்தா தமிழ்நாட்டு தலைவர்கள்ல காமராஜருக்கு அப்புறம் யாருங்க இருக்கிறாங்க? யாருமே இல்ல. அந்த லிஸ்ட்ல விஜய் வந்துட்டாரா? சோ இதான் அரசியல் தகுதியா மேடம்? இப்போ தமிழ்நாட்டுல இது ஒரு கன்விட்ட தவிர எக்ஸ்ட்ரா ஒன்னு வச்சுக்கிறது அரசியல் தகுதி. திராவிட பாரம்பரியத்துல இது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு தகுதி தான். திராவிட பாரம்பரியத்துல விஜய் வந்துட்டாரு. இப்ப இவருக்கு வந்து என்ன வித்தியாசம்னா அவங்கெல்லாம் வந்து இந்த காலடியில ஒருத்தர் தலைமாட்டில் ஒருத்தர் அப்படின்னு அவங்களால இருக்க முடிஞ்சுது. உங்களால முடியல. என்னைக்கு ஒருத்தங்க வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்களோ அப்போ நோ மீன்ஸ் நோ தானே. மறுப்பு தெரிவிக்கும் போது அதுக்கப்புறம் நீங்க செய்யறதுக்கு பேரு ஒரு ஹராஸ்மெண்ட்டு, அப்யூஸு, துரோகம். ஒரு அழகான குடும்பத்தை காப்பாற்றாம அதை மீறி ஒரு தேடல் இருக்கிறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பா மேடம். தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி மேடம்.